குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று அஷ்டமி. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 16/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 16/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக நிதானமாக அமைதியாக மௌனமாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. உங்களுடைய தாயாரின் உடல் நலத்திலும் தங்களுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி அளிப்பது தவறு. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். அதே போல் வியாபாரத்தில் நிதானமாக இருங்க. வாடிக்கையாளர்களிட கனிவு வேண்டும். போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. லாபங்கள் குறைந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நட்டங்கள் ஏற்படாது. அதே சமயத்தில் அலுவலகத்தில் பதற்றமின்றி பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே போல் மனதில் சிறு சிறு குழப்பங்கள் மறைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. எதுலேயுமே இன்றைக்கி சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு மன வலிமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதையுமே செய்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி துணிச்சல் அதிகமாக இருக்கும். இதனால் பொறுத்தவரைக்கும் வெற்றி நாள் என்றே சொல்லலாம். உங்களோட திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்கள் பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு லாபத்தை தரும். உங்களை விட்டு விலகி இருந்தவங்க திருப்பி சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் பேச்சுக்களிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு திறமை கண்டிப்பாக வெளிப்படும். எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. வியாபாரத்தை முதலீடு அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கிறது.
கூட்டாளிகளுடைய ஒற்றுமை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்காமல் முடிவடையாமல் இருந்தால் இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுடைய வழக்கு ஏதாவது போட்டுங்க, வழக்குகள் வெற்றி அடைவதற்கு உண்டான வாய்ப்பு. சகோதர வழியில் கொஞ்சம் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அவரிடத்தில் அமைதியாக இருக்கணும். உற்றார் உறவினரிடத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் சமூக சேவை செய்பவர்களுக்கு மதிப்பு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போய்க்குங்க. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெற்ற குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு செய்தி உங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா லாபத்தை அள்ளிக்கலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நிதானமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது பொறுமையாக போங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக பயணம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உடல் கவலை, உடல் சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனதில் முயற்சி செய்கிற அந்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடியே சூப்பராக நடக்கும். இந்த நாள் ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பெற்றோர்களுடைய தேவைகளை கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடன் எங்கேயாவது கேட்டீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கோர்ட் வழக்கில் ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் சக ஊழியர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவை இன்றைக்கி எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கணிசமாக அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதுசாக வேலைக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதாரத்தில் தடைகள் இருந்ததுன்னா நீங்கும். எதிர்பார்த்த வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்கால திட்டங்கள் தீட்டுவீங்க. அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். மனதில் இருந்து அந்த சோர்வுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் பதற்றமில்லாமல் வேலை செய்யுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வருவதற்கு காலதாமதமாக இருந்தாலும் வந்துவிடும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. இன்றைக்கி தியானம் பண்ணுவது மிகவும் நல்லது. நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். அதனால் பொறுமையாக இருப்பது நல்லது. உயர் அதிகாரிகளை புரிந்து கொண்டு சக ஊழியர்களை புரிந்து கொண்டு அலுவலகத்தில் வேலை செய்யணும். எதுவும் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே சமயத்தில் எந்த வேலை செய்யும்போதும் பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. வேலையாட்கள் முதலாளிகளாக இருந்தால் வேலையாட்கள் கொஞ்சம் அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் நீங்கும். அதிலிருந்த தடைகள் விளங்கும். ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு லாபங்கள் கணிசமாக அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது தயவுசெய்து ஜாக்கிரதை இருங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா பணிகளுமே ஈஸியாக செய்து முடிச்சிடுவீங்க.
வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளில் வந்து மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள், ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளாரே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதேபோல் நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா அது வந்து இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பாக திருமண வரன் அமையும். வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவீங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோக பணிகளில் மாத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பார்த்தா உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நாள். எதுலேயுமே இன்றைக்கி சுறுசுறுப்பாக ஆர்வமாக எல்லா வேலையுமே செய்து முடித்திடுவீங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை கலந்து வைக்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அதே போல் இன்றைய நாள் ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் விரிவுபடுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்தியான வியாபாரம், திருப்தியான லாபம் இன்று கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்துலையுமே விட்டு கொடுத்துக்குவாங்க. எதுலையுமே எதிர்த்தே பேச வேண்டாம். முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி அளிக்காதீர்கள். சிந்தித்து செயல்படணும். வண்டி வாகனங்கள் போகும்போது மிக பொறுமையாக இருக்கணும். அதே போல் உடன் பணியாற்றுவருடைய உண்மையான வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறது, அவங்க எண்ணங்கள் என்பது புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபார பணியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபங்கள் குறையாது. சக ஊழியரிடம் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. அவரிடத்தில் அமைதியாக போவது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் யோசித்து செய்யணும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் அனுசரித்து போகணும். தாயின் உடல்நிலையை பார்த்துக்கணும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேணும். அதே போல் கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இன்று பொறுமையாக தான் நடைபெறும். அதனால் நீங்கள் இன்று தியானம் செய்வது நல்லது. மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனத்தில் போகும், தயவுசெய்து பொறுமையாக போங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வெளி வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசனம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். அதாவது பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். நேரில் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுக்கு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.